ஆக அடுத்த கேள்விகள். ஐயா, டாஸ்மாக் பார்ல சைடிஸ் தரமே இல்ல, பீர் ரொம்ப கசக்குதுன்னு போராட்டம் நடக்குது, அதை பத்தி. தம்பி பன் டிவியா? நாட்டுக்கு நல்ல கேள்வி கேட்கும் போதே தெரிகிறது. இது குறித்து சட்டப்பேரவையில் விவாதித்தோம். அதாவது இனி குடிக்க வரும் நம் கழக தோழர்களுக்கு இலவசமான மிக்சர், அதாவது தலைவர் படம் போட்ட இலவசமான மிக்சர் பாக்கெட் வழங்கப்படும். இனிப்புச்சுவை இல்லாத பீர்களுக்கு இனிப்புச்சுவை சேர்க்க 20 ரூபாய் சேர்த்து வசூலித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஹலோ கைஸ், நான் உங்கள் தேவா, இது என் தம்பி. நம்ம வந்து பிரசன்ட் சாரை பார்க்க வந்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல்லுங்கள். ஆக தம்பி, உங்கள் ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக படிப்புன்னு இருந்துக்கிட்டு ரீல்ஸ் போடுறதை விட்டுறாதீங்க. வக்கீலோ கலெக்டரோ ஆகணும்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம். இன்ஜினியரிங் படிங்க, டீ ஸ்டால் போடுங்க, இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்துகிட்டு சுற்றுங்க. ஐயா, நம்ம ஸ்டேட்டில் கரண்ட் சுமை அதிகரிச்சுட்டு அடுத்த ஆட்சிக்கு யார் வந்தாலும் கஜானால காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக தம்பி, ஒத்தலை டிவியா? ஆமாங்க. உங்களுக்கு ஆர்வம் எனக்கு புரியுது உங்கள் கேள்வியிலேயே. ஆக அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கும் இந்த கஷ்டத்தை யாருக்கும் தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்களே ஆட்சி பண்ணுறோம்னு விரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம். டாடி, மைக்கோ 15 சீட்டு கேட்குறாப்ல. ஆக டேடி, மைக்கோ 15 சீட்டு கேட்குறாராம், என்ன சொல்லலாம்? 12 இல்லை 20 கூட கொடுக்கலாம். அதற்கான ஆட்கள் கட்சியில் இருக்கிறார்களா என கேட்க சொல். கிராண்ட் ஃபாதர் சொன்னது கேட்டதா? ஆல்ரெடி அவர்கிட்ட சொல்லிட்டேன், கதறிக்கிட்டு இருக்காப்ல. சரி, ரைட். Sir, I ask you a question. Corruption is the one of the last issue time. So what are telling to your people this time? You are going to say yes, we make a mistake, or how are you handling the corruption issue? டெவலப்மெண்ட் டேடி, நீ ஒரு வாட்டி சொல்லு. டெவலப்மெண்ட். ஆக டெவலப்மெண்ட் ஒன்லி, டெவலப்மெண்ட். தம்பி, நீங்கள் தானே பேட்ஸ்மேனு, தலைவரோட லக்ஷ்மி என்னன்னு ஊருக்கே தெரியும். ஸோ நீங்கள் ஏழையே அவுட் ஆயிருங்க. 200 ரூபா உங்களுக்கு ஜிபே பண்ணப்படும். தம்பிமார்களுக்கும் சேர்த்து பண்ணிடலாம். பால் மட்டும் அடிச்சிடாது. ஆக தம்பி, கழக தோழமை, வலது பக்கம் போங்க. கீப்பர்கிட்ட இன்னும் 4 ஆட்கள் போடுங்க. இது வந்து லெக் பிரேக், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்க. சார், நீங்க அஜய் பார்த்து காப்பி அடிக்கணும்னு சொல்றாங்களே. ஆக முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இளமை புகுந்துவிடும். என்ன டேடி, கரெக்டு தானே? இது யார் எழுதிய குரல்? மைசன். திருக்குறளுக்கு விளக்குறை எழுதிட்ட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா? ஆக அஜய் பத்தி தொடர்ந்து அஜயோட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றேன். அப்ப மற்ற கேள்விக்கு நான் சரியாக விடையளிக்கிறேன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அப்படிதானே? இதுதான் தகப்பன் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி. என்ன மைசன்? டாடி, ராகுல் பூந்தி 40 சீட்டு கேட்குறாப்ல. பப்புக்கு இல்லாத சீட்டா வாங்கிக்கலாம்னு சொல்லு. அதாவது நான் டாடி அப்படியே நம்ம குருமா அவரும் எத்தனை சீட்டுன்னு கேட்குறாப்ல. குருமாவுக்கு சீட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் குருமா எப்பயும் நம்ம கூட தான் குருமா வைப்பாப்ல, இங்கே தான் இருப்பாரு. அப்புறம் பேசிக்கலாம். ஆக டேடி, என்னது இது? விளையாட்டு மந்திரி கிட்ட ஒரு குதை பதில் சொல்லுங்க. கேளுங்க. விளையாட்டுத்துறை மந்திரியா வந்து நீங்க 5 வருஷம் என்னத்தை சாதிச்சீங்க? மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போடக்கூடிய முதல் கையெழுத்தே ஏசி வச்ச ஸ்டேடியம் கட்டி கொடுக்கறதா தான் இருக்கும். கடந்த 5 வருஷமா போலதே அவனு போட்டுருவீங்களாயா? குதை, ஆக நீ செங்கலை தூக்கி காட்டுறதோட நிறுத்திக்கொள். ஓகே டாடி. ஆக கை தட்டலாமே. முறுக்கி பாக்குறியா தங்கம்? ஐயா, சிட்டியில வெள்ளம் வருதுன்னு பல கோடி செலவு பண்ணீங்க, அதுக்கு அப்புறமும் தண்ணி தேங்கி நிக்குது வெள்ளம் வடியாம. ஆக சிட்டி முழுவதும் மேம்பாலம் அமைப்பதற்கான பணி முடக்கிவிடப்பட்டிருக்கு. ஆகையால் அந்த பெரும் வெள்ளம் காலங்களில் மக்கள் மேம்பாலம் மேல் ஏறி நின்று தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ளுமாறு கூறுது இந்த அரசு. நீங்க எப்படியா இருப்பீங்க? நான் என் வீட்டில் இருப்பேன். என் வீட்டில் நன்கு வடிகால் வசதி அமைக்கப்பட்டிருக்கு. என் குடும்பத்தோட சூரிய வம்சம் படம் பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பேன். என்னைய பத்தி இவ்வளோ கவலைப்படுறீங்களே தம்பி, நீங்க எந்த டிவி? சவுக்கு தோப்பு டிவி சேர்ந்தாங்க. ஐயா, உங்க கூட்டணி எத்தனை தொகுதியில வெல்ல போகுது? ஆக பிரதமரை சந்திச்சிருக்கேன், மனுவையும் கொடுத்துருக்கேன். ஐயா, நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை. ஆக தம்பி, 8ஆம் நம்பர் கேள்வியை முன்னாடியே கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு. வாழ்க பாரதம், வெள்ளட்டும் தமிழகம். எழுதிக்குங்க இதை பதிலா. இளைய தலைமுறைகள் உங்களை அப்பான்னு அழைக்கிறாங்கல்ல, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக என்னை அப்பான்னு அழைக்கிறதுல நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் எனக்குள்ள உண்டு. ஏன்னா
என்னைய போன்ற இளைய சமுதாயம் மக்களான கல்லூரி நண்பர்கள் 12ஆம் வகுப்பு படித்திருக்கும் மாணவர்கள்லாம் என்னை உரிமையோட தம்பின்னு அழைக்கலாம். அதற்கான வயதோட்டம் தான் எனக்கு இருக்கு. ஆனால் அவர்கள் என்னைய அப்பான்னு அழைக்கிறது சின்னதாக வருத்தத்தை தருது. ஆக நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, குதைய சித்தப்பான்னு அன்போடு அழைங்க, அப்பாவை பெரியப்பான்னு ஆனந்தத்தோட கூப்பிடுங்க. அதுதான் நான் கேட்டுக்கிறேன். ஐயா, பொங்கல் பரிசு தீபாவளி பரிசு மாதிரி தேர்தல் பரிசுன்னு எல்லாருக்கும் 5000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க. அந்த ஐடியா எப்படி வந்தது? ஆக தப்பு பண்ணா தடயமே இல்லாம பண்ணணும். நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. நம்ம தப்பு பண்ணல தம்பி. ஆக நல்லதுதான் பண்றோம். தப்ப தடயமே இல்லாம ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கோம். இத மக்களாகிய நீங்க விழிப்புணர்வோட ஏத்து சொல்லுக்கும்பா. அஜயன் என்னோட அடுத்த படத்துக்கு காட்சி தான் சொல்லியிருக்காரு டாடி. என்னடா சொல்ற? ஆமா டாடி, அவர் எலெக்ஷனை தோத்துட்டா படம் எனக்கு தான். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? சார், அடுத்த பாட்டு எப்போ வருவீங்க? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த ஆக மாஸ் சாங் போட்டு எடிட் பண்ணுங்க. நாட்டிலே, நம் நாட்டிலே.